வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, துலாம் ராசி இந்த வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 11ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் இந்த வார பலன் எப்படி இருக்குது துலாம் ராசிக்கு அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். பொதுவாக இந்த வாரம் துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சமநிலையான ஒரு வாரம் தான். பாசிட்டிவ் நிறையா இருக்கிற மாதிரியா இருக்காது, நெகட்டிவ் நிறையா இருக்கிற மாதிரியா இருக்காது, மீடியமாக இருக்கும். எந்த ஒரு கவலையும் இருக்க வேண்டியதில்லை. எதனால் ஒரு வேலை செய்கிறதுல ஏதாவது தயக்கம்லாம் இருந்துச்சிங்கன்னா அதை தெளிவாக நல்லபடியாக யோசனை பண்ணி செஞ்சீங்கன்னா அதில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வேலை செய்கிற இடத்துல உங்களோட கருத்துக்கு ஒரு நல்ல மதிப்பு கிடைக்குங்க. அது எந்த ஒரு கவலையும் இருக்க தேவையில்லை. நீங்கள் 2-3 பேர் சேர்ந்து ஒரு வேலை செய்யணுன்னா அதில் ஒரு நல்ல வெற்றி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் எந்த குறைவும் இல்லை. சின்னதாக ப்ரமோஷனோ இல்லை வேறு எதுனா கொஞ்சம் அடிஷ்னல் வேலை கூட உங்களுக்கு சேர்ந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுவும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தை பொறுத்தவரையில் மெதுவான வளர்ச்சி இருக்கும். ஆனால் அது நிலையான வளர்ச்சியாக இருக்கும். அதில் எந்த ஒரு கவலையும் இருக்க வேண்டியதில்லை. புதிய ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு அதாவது புது அக்ரிமெண்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். அது பேசிகிட்டு இருப்பீங்க. இந்த வார கடைசியில் உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான பலன் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அழகு பியூட்டி சம்மந்தமாக இல்லை ட்ரெஸ்ஸு இல்லைன்னா ஆர்ட் சம்மந்தமான விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறதுக்கு இது நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். பொறுத்தவரையில் வருமானம் திருப்தியாக இருக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. துலாம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் வீட்டு செலவும் கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள் ஏதாவது ஒரு ரிப்பேர் செலவுலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். மிக்சி ரிப்பேர், கிரைண்டர் அது மாதிரி அதை நீங்கள் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. அது சின்னதாக வரும், அது தவிர்க்க முடியாதது தான். முதலீடு ஏதாவது செய்ய போகிறீங்கன்னா அவசரப்படாதீங்க. கொஞ்சம் நிதானமாக யோசனை பண்ணி செய்யுங்க. செய்யலாமா வேண்டாமான்னு ஒரு வாட்டி 2 வாட்டி யோசனை பண்ணிக்கோங்க. வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா உங்களோட பார்ட்னர் கூட ஒரு நல்ல புரிதல் ஏற்படக்கூடிய வாரம் தான் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். குடும்பத்தில் அமைதி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு குழப்பமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உடல் ஆரோக்கியம் பொறுத்தவரையில் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல திருப்தியாக ஒரு குழப்பமில்லாத ஒரு ஆரோக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கிட்னியில் இல்லைன்னா ஸ்கின் டிசீஸ் மட்டும் லேசாக வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கும். அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன விஷயம் எதுவும் குழப்பறதுக்கு அதிகமான குழப்பம் இருக்கிறது இந்த விஷயங்கள் பொறுத்தவரையில். ஸ்டடீஸ் பொறுத்தவரையில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட படிப்பில் கொஞ்சம் அவங்களே தானாகவே கவனமாக வச்சு நல்லபடியாக படிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தரும் இந்த வாரம் பொறுத்தவரையில். இந்த வாரம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை இவங்க மகாலட்சுமி வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றமான வாரமாக தான் இது அமையப்போகுது. அதில் எந்த ஒரு கருத்து வித்தியாசமும் கிடையாது. ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்டான ஒரு வாய்ப்பு இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ரொம்ப நன்றி. வணக்கம்.